ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 7 நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்க்கு கொடுத்து 5 நாட்கள் முடிஞ்சிருச்சு. அக்செப்ட் யாரெல்லாம் செஞ்சுருக்கா பார்த்தீங்க அப்படின்னா 1,90,351 பேர் அக்செப்ட் செஞ்சுருக்காங்க. ரிஜெக்ட் செஞ்சவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 7,946 பேர். ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறவங்க 1,02,361 பேர். கிட்டத்தட்ட 50% மக்கள் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஃப்ரீ ஜாயினிங் 350 ரூபா 2000 ரூபா கட்டி எஸ்பிஓவுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரிகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்டிவாக இல்லாதவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க இப்போ அமைதியாக இருந்துட்டு சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்தால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த வாய்ப்பு இன்னும் 2 நாட்கள் கொடுக்க போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு இல்லைன்னா திங்கட்கிழமை காலைக்குள்ளே ஆக்டிவ் இல்லாத நபர்கள் எல்லாமே சஸ்பெண்ட் கிடையாது, பிளாக் செய்யப்பட போகிறாங்க. இன்கேஸ் பிளாக் செய்யப்படும் நபர்கள் அதற்கு அப்புறமா நான் எஸ்பிஓவில் ஜாபில் தொடரணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்டாங்க அப்படின்னா எஸ்பிஓ ரன் ஆகக்கூடிய அந்த நாட்களில் குறைந்தது ஒரு 3 மாதங்கள் அவங்களால வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறமா அவங்களோட ஐடி ஆக்டிவ் செய்து தரப்படும். இன்கேஸ் பிளாக் செய்யப்படும் நபர்கள் ரீஃபண்ட் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதையும் கொடுத்துடலாம். ஆனால் குறைஞ்சது 3 மாதங்கள், அதிகபட்சமாக 4 மாதங்கள் கழித்து தான் அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கப்படும். ரிஜெக்ட் செஞ்ச உடனேயே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஐடியை வெரிஃபைட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் 60 நாட்களுக்குள்ளே வரும். ரீஃபண்ட் குறித்த தகவல்கள் இனி அது சம்பந்தமானவர்களுடைய ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு மட்டும்தான் வரும். ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கான வேலை தான் இனி நடக்க போகுது. எஸ்பிஓவில் இருக்கக்கூடியவங்க இனி பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாற போகிறாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங், டேக்ஸ் ஃபில்லிங், இப்படி எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாபில் இருந்து முற்றிலுமாக மாறப்போகுது. கம்பெனியில் நம்ம எல்லாருமே நம்முடைய திறமைக்கு ஏற்றார் போல ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியாக இல்லைனா பிஸ்னஸ் மேன்களாக வேலை செய்ய போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கப்படும். அஃபீஷியல் ப்ரூஃப் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த பொறுமை. அதுக்கப்புறம் நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜாப் கண்டிப்பாக ரீலான்ச் ஆகும். 2 லட்சம் பேருக்கு மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அக்சஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இனிமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நோட்டீஸ் போர்டை நேரடியாக பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ட்ரடியூசர் எல்லாருமே இதை டவுன்லைனர்ஸுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் சொல்லி அவங்க பின்பற்றலை அப்படின்னா அது உங்களுடைய தப்பு இல்லை, அவங்களுடைய தப்பு தான். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருடைய கடமையும். எஸ்பிஓக்காக ஓடும் யூடியூபர்ஸ்க்காக மிகப்பெரிய அளவில் மீட்டிங் கூடிய விரைவில் நடைபெறும். அதில் எஸ்பிஓ ஆக்டிவ் மெம்பர்ஸ் பல பேர் கலந்து கொள்வாங்க. வரக்கூடிய நியூ கான்செப்டில் எஸ்பிஓ இல்லாத பொழுதும் பிஸ்னஸ் மேன்களால் பிஸ்னஸை தொடர முடியும். அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இனி வரக்கூடிய எஸ்பிஓவில் சேலரி சொன்ன நேரத்தில் கிரெடிட் செய்யப்படும். அதற்கான அனைத்து வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இனி நம்ம அதை செயல்படுத்த போகிறோம். இன்ட்ரடியூசர் அவங்க டவுன்லைனர்ஸை நோட்டீஸ் போர்டு பின்பற்ற சொல்லுங்கள். பின்பற்றலை கேட்கலை அப்படின்னா விட்டுடுங்க. நோட்டீஸ் போர்டு பின்பற்றவங்க மட்டும், நம்ம ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இதுதான் இன்னைக்கு ஜூன் 7 இன்றைக்கி நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.